முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலக நாடுகள் அங்கீகாரம். இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி வருவதாக ஜெய்சங்கர் தகவல். அமெரிக்க தூதரகங்களில் விசா நேர்காணல் நிறுத்தம். உயர்கல்விக்காக காத்திருக்கும் இந்திய மாணவர்கள் அதிர்ச்சி. கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பல் காப்பீட்டுத் தொகைக்காக மூழ்கடிக்கப்பட்டதா? முழுமையாக விசாரணை நடத்த மீனவர் சங்கங்கள் வலியுறுத்தல். அரசு சேவைகளை விரல் அசைவில் பெறும் எளிமை ஆளுமை திட்டம் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வணக்கம். தீவிரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் இந்தியாவின் உரிமையை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்தியா குறித்து சர்வதேச அளவில் பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டதை முறியடிக்கும் வகையில் அனைத்து கட்சிகள் அடங்கிய 7 குழுக்களை அமைத்த மத்திய அரசு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள இத்தாலி தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திரு ஜெய்சங்கர் தீவிரவாதிகளுக்கு எதிராக உறுதியான பலமான பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த இத்தாலிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். India gave a firm, resolute and measured response by destroying the relevant terror centers and launch pads. India's right to defend its people against acts of terror has also been recognized by countries across the world. We believe that the world will have zero tolerance for terrorism and cross-border terrorism. இதனிடையே குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று நடைபெறுவதாக இருந்த போர்க்காலத்தில் மக்கள் பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தல் படி கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் புதிதாக மாணவர் விசாக்களுக்கான நேர்காணல்களை நிறுத்தி வைத்துள்ளதால் உயர்கல்விக்கு காத்திருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமீபத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம் உட்பட அந்நாட்டின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டு மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு நாடு கடத்தப்படுகின்றனர். இந்த விவகாரத்தில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதற்கான 18,000 கோடி ரூபாய் நிதியை ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது. இதனிடையே வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்கும் போதே அவர்களின் சமூக ஊடக கணக்குகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் விசா விண்ணப்பத்தை பரிசீலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து புதிதாக மாணவர் விசாக்களுக்கான நேர்காணல்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஒப்புதல் வழங்கிய பிறகே மீண்டும் விசாவுக்கான நேர்காணல்கள் தொடங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. எனினும் அமெரிக்க விசாவுக்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் தொடர்ந்து பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்விக்காக சராசரியாக 10 லட்சம் மாணவர்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் இந்திய மாணவர்கள் சேர்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அரசின் இந்த திடீர் உத்தரவால் இந்திய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பலால் சுற்றுச்சூழல் ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு கோரி கப்பல் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் விழிஞத்திலிருந்து கொச்சிக்கு 640 கண்டெய்னர்களுடன் சென்ற MSC எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் கொச்சி அருகே கடலில் மூழ்கியது. இந்த கப்பலில் 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைடு உள்பட ஆபத்தான அமிலப் பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடலில் மூழ்கிய பல கண்டெய்னர்கள் கடந்த சில தினங்களாக கொல்லம், ஆலப்புழா, திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் கரை ஒதுங்கி வருகின்றன. இதிலிருந்து வெளியேறிய பஞ்சு, பிளாஸ்டிக் உள்பட பல்வேறு பொருட்கள் கடற்கரையில் சிதறி கிடக்கின்றன. நேற்று குமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பிளாஸ்டிக் உள்பட ஏராளமான பொருட்கள் கரை ஒதுங்கின. இந்நிலையில் கரை ஒதுங்கும் அமில பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து MSC எல்சா 3 கப்பல் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து கேரள அரசு ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக கேரள அட்வொகேட் ஜெனரல் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் கேரள சட்டத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆலோசனை நடத்தியுள்ளார். FIR பதிவு செய்யப்பட்டால் உடனடியாக கப்பல் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர கேரள அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கிடையே கப்பல் மூழ்கியது குறித்து கேரள மீன்பிடி தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் திரு சார்லஸ் ஜார்ஜ் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
மூழ்கிய சரக்கு கப்பலுக்கு 400 கோடி ரூபாய் வரை மதிப்பு இருக்கலாம் என்று கணித்துள்ளவர், இத்தகைய சரக்கு கப்பலின் காலாவதி 25 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்த கப்பல் செயல்பாட்டுக்கு வந்து 28 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காலாவதி கடந்த பின்னரும் 3 ஆண்டுகள் இந்த கப்பல் இயக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் ஒரு சரக்கு கப்பலின் காலாவதி 15 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். மூழ்கிய இந்த கப்பலின் செயல்பாட்டை நிறுத்தவும் வேறொரு புதிய கப்பலை கொண்டு வரவும் இந்த கப்பல் நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. இந்த கப்பல் மூழ்குவதால் நிறுவனத்திற்கு எந்த நஷ்டமும் கிடையாது. முழு இன்சூரன்ஸ் தொகையும் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கும். இதனால் மூழ்கிய கப்பலை திருப்பி எடுப்பதற்கு அந்த நிறுவனம் முயற்சிக்காது. 26 டிகிரி மட்டுமே சாய்ந்த ஒரு கப்பல் 12 மணி நேரத்திற்குள் எப்படி முழுவதுமாக மூழ்கியது என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என திரு ஜார்ஜ் வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவைகளை விரலசைவில் பெறும் எளிமை ஆளுமை திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் விழாவில் எளிமை ஆளுமை திட்டத்தை இன்று காலை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் மூலம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு செயல்பாடுகளை திறம்பட மேம்படுத்துவதோடு மக்களுக்கு தேவையான சேவைகளை ஆன்லைன் மூலமும் பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் மூலம் சுகாதார சான்றிதழ், பொது கட்டட உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், சொத்து மதிப்பு சான்றிதழ், முதியோர் இல்லங்கள் உரிமம், நன்னடத்தை சான்றிதழ், அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவை பெற முடியும். அதேபோல் பொதுமக்கள் எளிதில் அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகளை ஆன்லைன் மூலம் பெறும் வகையில் இந்த திட்டம் சிறப்பம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இதில் 102 கோடி ரூபாய் செலவில் சுமார் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 172 கோடி செலவில் 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகளுக்கான அரங்கம் 108 கோடியிலும் அமைய உள்ளது. இந்த பன்னாட்டு அரங்கத்தில் திறந்தவெளி அரங்கம், உணவு விடுதிகள், சுமார் 10,000 வாகனங்களை நிறுத்தும் அளவிற்கு வசதிகள் என அனைத்து வசதிகளுடன் உலகத்தரத்தில் அமைக்கப்பட உள்ளது. சென்னை திருவொற்றியூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சூறை மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எண்ணூர் முதல் காசிமேடு வரை உள்ள கடலோர மீனவர்களின் 1500க்கும் மேற்பட்ட படகுகள் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு வந்ததால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 272 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி 2019 தொடங்கியது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தை திரு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய திரு ஸ்டாலின், நமது பண்பாட்டின் அடையாளமாக இருக்கும் மீனவர்களின் வளர்ச்சிக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்றார். தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்துடன் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட 13 மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணைகளையும் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் ரோஜ்மா நகர் மீனவ கிராமங்களில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு மீன்வள கூட்டுறவு இணையத்தின் மூலம் மகளிர் கூட்டு குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் அலைகள் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த திரு ஸ்டாலின் 2290 மீனவ சமூக பயனாளிகளுக்கு 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். செபியின் முன்னாள் தலைவர் திருமதி மாதவி புஜ் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என கூறி லோக்பால் அமைப்பு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. அதானி குழுமம் பங்குச்சந்தையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவில் முறைகேடு செய்ததாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் செபி அமைப்பின் தலைவராக இருந்த திருமதி மாதவி புச்சுக்கும் தொடர்புள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
மேலும் விதிகளை மீறி வெளிநாட்டு நிறுவனங்களில் அவரும் அவரது கணவரும் கோடிக்கணக்கில் முதலீடு செய்திருப்பதாகவும் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியிருந்தது. இதையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா உட்பட மூவர் கடந்த ஆண்டு மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பாலிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் செபி தலைவர் பொறுப்பிலிருந்து திருமதி மாதவி புஜ் பதவி விலகினார். இதையடுத்து திருமதி மாதவி புஜ் உட்பட 5 பேர் மீது பங்குச்சந்தை மோசடி மற்றும் ஒழுங்குமுறை மீறல்கள் தொடர்பாக லோக்பால் அமைப்பு விசாரணை நடத்தி வந்தது. லோக்பால் தலைவர் நீதிபதி A.M. கான்வில்கர் தலைமையிலான 6 பேர் கொண்ட அமர்வில் நேற்று இறுதி விசாரணை நடைபெற்றது. இதில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் யூகங்கள் அடிப்படையில் கூறப்பட்டவை என்றும் எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லை என்றும் கூறி புகார்களை லோக்பால் அமைப்பு தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 69 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2369 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அது போதுமானது அல்ல என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 நிதியாண்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 69 ரூபாயும், துவரம் பருப்புக்கு குவிண்டாலுக்கு 450 ரூபாயும், உளுந்திற்கு குவிண்டாலுக்கு 400 ரூபாயும், பாசிப்பயிறு குவிண்டாலுக்கு 86 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை விட 50% முதல் 63% வரை கூடுதல் விலை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவு குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள டாக்டர் ராமதாஸ், நெல்லுக்கான உற்பத்தி செலவை அடிப்படையாக வைத்து மத்திய அரசு இந்த உயர்வை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி செலவை கணக்கிட மத்திய அரசு கடைபிடிக்கும் முறை தவறானது என்றும் அதுவே அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்யும் உழவர்கள் லாபம் கிடைக்காவிட்டால் கடன் சுமையில் சிக்கிக் கொள்வார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள திரு ராமதாஸ், நெல்லுக்கான கொள்முதல் விலையை நிர்ணயிக்கும் போது உழவர்கள் நலனை மத்திய அரசு கருத்தில் கொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசிடம் பேச்சு நடத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வீதம் கொள்முதல் விலை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழில் இருந்தே கன்னட மொழி தோன்றியது என்ற கருத்துக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மறுத்துள்ளார். சென்னையில் நடந்த தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய திரு கமல்ஹாசன், கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை வரவேற்று பேசும்போது தமிழ் மொழி குடும்பத்திலிருந்தே கன்னடம் உள்ளிட்ட திராவிட மொழிகள் தோன்றியதாக குறிப்பிட்டார். அவரது பேச்சு கர்நாடகாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கன்னட மொழியின் வரலாறு தெரியாமல் கமல் பேசியுள்ளார் என்று அவர் விமர்சித்துள்ளார். கன்னட மக்களிடம் கமல்ஹாசன் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா வலியுறுத்தியுள்ளார். நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவரது தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ஓடாது என்று கன்னட ரக்ஷண வேதிகை அமைப்பின் தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி எச்சரித்துள்ளார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தக் லைஃப் படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமல் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். They must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you. இதனிடையே நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், திராவிட மொழிகளின் தாய் தமிழ்தான் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்று கூறியுள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், மொழிகளை அடிப்படையாக கொண்ட சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோல் நாதக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் கமல்ஹாசனின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். வாடகை உயர்த்த கோரி சேலத்தில் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை வைத்து பலரும் தொழில் புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய வாகனங்கள் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் ஜேசிபி வாகனத்தின் வாடகையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜேசிபி உரிமையாளர்கள், வாடகை உயர்வின் காரணத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் 2வது நாளாக நேற்று சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் வாடகை உயர்வு குறித்து முழக்கங்களை எழுப்பினர்.
குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 1300 ரூபாய் வாடகை உயர்த்தப்பட வேண்டும் என அவர்கள் கூறினர். டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஜேசிபி வாகன உரிமையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் இந்திய அணி தொடர் ஓட்டத்தில் தங்கம் கைப்பற்றியது. தென்கொரியாவில் 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 43 நாடுகளிலிருந்து 2000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள நிலையில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. தொடர் ஓட்டத்தில் இந்திய அணியில் இடம் பிடித்த 4வரில் சுபா வெங்கடேசன், சந்தோஷ், விஷால் ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதேபோல் ஆடவர் ட்ரிபிள் சேஸ் போட்டியில் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். 400 மீட்டர் ஓட்டத்தில் ரூபால், 1500 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா ஆகியோர் வெள்ளி வென்றுள்ளனர். டெக்கத்லான் ஆடவர் பிரிவில் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளியும், ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் யூனஸ் ஷா வெண்கல பதக்கமும் கைப்பற்றினர். முன்னதாக இத்தொடரில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்று இன்று தொடங்குகிறது. 1.5 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் கிரிக்கெட் திருவிழாவில் லீக் சுற்றுகளின் முடிவில் பஞ்சாப் அணி 19 புள்ளிகளுடன் முதலிடத்தையும், பெங்களூரு அணி 2ஆம் இடத்தையும், குஜராத் 3ஆம் இடத்தையும், மும்பை 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. போட்டிகள் கிளைமாக்ஸை நெருங்கியுள்ள நிலையில் இன்றிரவு நடைபெறும் குவாலிஃபயர் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இரு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகளாக இருப்பதால் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக முன்னேறப் போவது பஞ்சாபா அல்லது பெங்களூருவா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாளை நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத், மும்பை அணிகள் மோதுகின்றன. பஞ்சாப் பெங்களூரு ஆட்டத்தில் தோற்கும் அணி குஜராத், மும்பை போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் வரும் 1ஆம் தேதி குவாலிஃபயர் 2வது ஆட்டத்தில் மோதும். இறுதிப் போட்டி 3ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடலூர் உதகை சாலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தவளமலை எனும் பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. மலைப்பகுதியிலிருந்து உருண்ட பாறை அங்குள்ள மரத்தின் நடுவே சிக்கிக் கொண்டிருப்பதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்துள்ளது. இதனை அடுத்து கூடலூரிலிருந்து உதகை நோக்கி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மீண்டும் கூடலூருக்கே திருப்பி விடப்படுகிறது. உதகையிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் நடுவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தீவிரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் இந்தியாவின் உரிமையை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதரகங்கள் புதிதாக மாணவர் விசாக்களுக்கான நேர்காணல்களை நிறுத்தி வைத்துள்ளதால் உயர்கல்விக்கு காத்திருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பலால் சுற்றுச்சூழல் ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு கோரி கப்பல் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.